போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே கலந்துரையாட அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இரண்டு கேள்விகளை மையப்படுத்தித்தான் இன்னைக்கான விவாதம். ஒண்ணு திரு தொல் திருமாவளவன் இன்றைய நேரலையில் சில செய்திகளை பகிர்ந்திருக்கிறாரு. இன்னொரு செய்தி திமுக பாமகவுடன் கூட்டணி குறித்த அதன் தலைவருடைய கருத்து. முதல்ல தொல் திருமாவளவன் அவர்களுடைய கேள்வில இருந்து நம்ம விவாதத்தை தொடங்கிடலாம் சார். அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகளுடைய பங்களிப்போடு தான் இயங்குது. ஆனா அது வெளியில போனா ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைன்ற மாதிரி வெளியில ஒரு பிரமையை ஏற்படுத்துறாங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. உண்மையிலேயே தொல் திருமாவளவனுடைய ஆதரவு திமுகவுக்கு முக்கியமா திமுக நினைக்குதா, அல்லது என்ன சார் அவங்க மக்கள் எதிர்பார்க்கறாங்க? அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிய திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றுவதற்கு சதி நடக்குது. ஆனா நாங்க திமுக கூட்டணியிலே தொடரதான் விரும்புகிறோம். தேவைப்பட்டால் திமுக கூட்டணி விட்டு கூட வெளியே போக தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் என்னன்னா, அதாவது திமுக கிட்ட சீட்டு பேரத்துக்காக நாடகம் ஆடுறாரா, அல்லது உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சிய கூட்டணியை விட்டு வெளியே விட்டா தனக்கு அவ்வளவு ஒன்றும் சரியான ஆதாயம் கிடைக்காது அப்படின்னு திமுக தலைமை நினைக்குதா அப்படின்ற கேள்விகள்லாம் இன்றைக்கு திருமாவளவனுடைய இந்த பேச்சு பல கேள்விகளை எழுப்புது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வட தமிழகத்துல வன்னியர் அல்லாத ஓட்டுகளை வாங்குறது, குறிப்பா தாழ்த்தப்பட்ட சமூகத்துடைய ஓட்டுக்களை வாங்குறதுக்கு திருமாவளவனை பயன்படுத்திக்கிட்டாங்க திமுக. ஆனா திருமாவளவனுக்கு உண்டான சரியான பிரதிநிதித்துவத்தை தேர்தலில் போட்டியிட திமுக அவங்களுக்கு கொடுக்கல. அது எப்படி பார்த்தாலும் உண்மை. ஏன்னா திமுக வட தமிழகத்துல வாங்கிய ஓட்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 20% ஓட்டுகள் திருமாவளவனால அவங்களுக்கு வந்ததுதான். ஏன்னா திருமாவளவன் வன்னியர்களுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதன் மூலம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய ஓட்டுகளை திமுக அறுவடை பண்ண. அதனாலதான் இந்த வட தமிழகத்துல வன்னியரையும் தலித் சமூக மக்களையும் ஒன்று சேர விடாம எல்லா வேலையும் திராவிட கட்சிகள் பண்ணிட்டே இருக்காங்க. திமுக அண்ணா திமுக இதுல யாரும் சலைச்சவங்க கிடையாது. அது காமராஜர் காலத்துல இருந்தே நடக்குது. இன்னைக்கு புதுசா நடக்கல, இப்போ ரொம்ப அதிகமா நடக்குது. அதனால திருமாவளவன் என்ன நினைக்கிறாருன்னா, திமுக கூட்டணி விட்டு நம்மளை வெளியேற்ற மாட்டாங்க, திமுக கூட்டணி விட்டு வெளியேற்றாம வச்சிருந்து கடைசி வரைக்கும் கூட்டணியிலே வச்சிருந்து 2001ஆம் ஆண்டு தேர்தல் நினைக்கிறேன், எப்படி வைகோவை கடைசி வரைக்கும் கூட்டணியில் வச்சிருந்து கடைசி நேரத்துல கலைஞர் கருணாநிதி குறைந்த சீட்டு கொடுத்தனால வேற வழி இல்லாம வைகோ வெளியே போய் அந்த தேர்தலையே புறக்கணிச்சாரோ, அதே மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு திருமாவளவன் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் நாங்க திமுக கூட்டணியிலே தொடர விரும்புறோம், இருந்தாலும் எங்களை கூட்டணி விட்டு வெளியேற்ற சதி நடக்குது. வெளியேற்ற சதி நடக்குதுங்கிறது ஸ்டாலினுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. திமுக கூட்டணியிலே தொடர விரும்புறன்றதும் ஸ்டாலினுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. நாங்க திமுக கூட்டணியிலே தொடரணும்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு இன்னும் அதிகமான சீட்டை கொடுக்கணும், குறைந்தபட்சம் ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகளாவது ஒதுக்கணும். அது எது வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளாவது ஒதுக்கணும், அல்லது தோல்வி அடையக்கூடிய சட்டமன்ற தொகுதி ஒதுக்குறதுனா குறைந்தபட்சம் 15 சீட்டாவது கொடுக்கணுன்ற நிலைமையில திருமாவளவன் இருக்கிறார்னு ஒரு செய்தி. ஒருவேளை திமுக கூட்டணி விட்டு வெளியேற்றப்பட்டால் அண்ணா திமுக கூட்டணிக்கு இனிமே திருமாவளவன் போறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா அங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சுட்டாங்க. திருமாவளவன் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவே பேசிட்டு வந்ததுனால இப்ப பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற அந்த கூட்டணியில திருமாவளவன் போய் சேர முடியாது. ஆக திருமாவளவன் தான் இப்ப மிகப்பெரிய நெருக்கடியில மாட்டிட்டு முழிக்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியல. முன்னால போனா கடிக்குது, பின்னால போனா உதைக்குது. இதான் இன்றைக்கு திருமாவளவனுடைய நிலைமை. இதுக்குதான் அதனாலதான் சார் அவரு அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சவனே ஒரு கருத்து சொல்றாருன்னா, இந்த கூட்டணி ஒரு மாதிரி துரதிருஷ்டவசமானது, இந்த கூட்டணி ஏற்றுக்கொள்ளக்கூட கூட்டணியா இல்ல அப்படின்லாம் இவரு விமர்சனம் பண்றாரு. அவங்க 2 பேர் கூட்டணி வச்சா இவரு ஏன் ஏத்துக்க போறாருன்னு தெரியல அப்படின்லாம் பொதுவெளியில் பேசப்பட்டது. நீங்க சொன்ன மாதிரி இவருக்கான அந்த நுழைவாயில் அங்க அடைக்கப்பட்டதுன்னு இவர் நினைக்கிறாரா? அதான் காரணம். அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சதுனால நாளைக்கு திமுக பிளாக்மெயில் பண்றதுக்கு நாங்க அதிமுக கூட்டணிக்கு போவோம்
நீ சீட்டு கொடுக்கலாம் வெளியே போவன் திமுக பேரம் பேசலாம். யாரு? திருமாவளவன். திருமாவளவன் பேரத்தினுடைய வலிமை இப்போ குறைஞ்சு போச்சு. அதனாலதான் இப்ப அவர் வந்து திக்கு தெரியாத காட்டுல தவிச்சிட்டு இருக்காரு. அவருடைய விளைவுதான். ஏன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வன்னியர் சமூகத்துக்கு எதிராக திருமாவளவன் இந்த அளவுக்கு பேசியது, அதுவும் இப்ப சமீபத்துல மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயம் திறக்கப்பட்ட விவகாரம், இதெல்லாம் அந்த பகுதிகளில் வந்து திருமாவளவனுக்கு மிகப்பெரிய எதிரில் இருக்கு. இந்த ஓட்டுக்களை அறுவடை பண்றதுக்கு திமுக முடிவு பண்ணும். ஏற்கனவே ஒருத்தர் பேட்டியில் சொல்லியிருக்காரு, அதாவது விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு, தலித் சமூக ஓட்டு திமுக வராங்க, அதே நேரத்துல வன்னியர்களுக்கு எதிரான ஒரு ஓட்டு மற்ற சமூகம் இருக்கு வட தமிழகத்துல, அந்த ஓட்டையும் திமுக அறுவடை பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அதுல வந்து ஓரளவுக்கு உண்மை இருக்கதான் செய்யுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிய ஜாதி கட்சி அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறாங்க. இந்த ஆலந்தூர் RS பாரதி கூட இப்ப ஜூனியருடன் பேட்டியில சொன்னது காரணம் தான். இப்ப தேர்தல் நெருங்கி வர நேரத்துல பாமகவை ஒரு ஜாதி கட்சிங்கிறத திரும்ப அவங்க வந்து மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, 2021 ஆட்சிக்கு வந்த திமுக, நாங்க இந்த 5 ஆண்டுகள்ல கொடுத்த வாக்குறுதி என்னென்ன நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் திமுக கிடையாது. இல்ல, ஏன்னா கொடுத்த வாக்குறுதியில 90% காற்றுல பறக்க விட்டாங்க. திரும்பவும் அதே வாக்குறுதி அடுத்த தேர்தலில் கொடுக்க போறாங்க. அதை பார்த்து இந்த மகாஜனங்களும் ஏமாற போறாங்க. அதனால இவங்களை திசை திருப்பணும். திசை திருப்பதற்கு என்ன பண்றாங்க? இந்த ஒருத்தர் திருடிக்கிட்டு ஓடுவான் ரோட்ல, அவனை பின்னால எல்லாரும் துரத்துவாங்க. இந்த திறன்னா பாத்தீங்களா, இவனு இந்த துரத்தவன் கூட சேர்ந்துக்கிட்டான். அதான் திருட ஓடுறான் பாரு, புடி புடிமா இவனா. ஆமா ஆமா, அங்க எந்த திருடனும் கிடையாது. இவனு இந்த மக்களோட சேர்ந்துக்கிட்டு வேற இல்லாத ஒருத்தனை திருடன் காட்டிட்டு இருப்பாங்க. அந்த மலிவான தந்திரத்தை திமுக தொடர்ந்து கையாளுது. அதனாலதான் இப்ப ஆலந்தூர் பாரதி இந்த வேலையை இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. ஆலந்தூர் பாரதி தொடர்ந்து இனிமே ஒவ்வொருத்தரா வருவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி, டாக்டர் ராமதாஸ் வந்த பின்னாலதான் ஜாதி கலவரம் அதிகமாச்சு. அப்புறம் என்ன, வெங்காயத்துக்கு வந்து 2006 இருந்து 2011 வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தயவுல ஆட்சி நடத்துனீங்க, விட்டுட்டு போக வேண்டியதுதானே? இல்ல, அது அவங்க அப்பாவுடைய தலைமை சார். அது வந்து கலைஞருடைய தலைமை. அது அப்ப அவங்க அப்பா காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சியா தெரியல. நீங்க ஆட்சியாளனும், நீங்க அதிகாரத்துல இருக்கணும், நீங்க சாராயம் விற்கணும்னா பாமக ஜாதி கட்சி கிடையாது. உங்களை வந்து சுற்றி காட்டினா, உங்க மேல அரசியல் விமர்சனத்தை வச்சா உடனே பாமக ஜாதி கட்சி ஆயிரும். இது என்ன அநியாயம்? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான அரசியல் பித்தலாட்டம் சார். அது பாமக செஞ்ச தவறு தானே சார் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு இருந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு மிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கலைஞரை வந்து கைது பண்ணி அவருடைய குற்ற நடவடிக்கையாக கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடிச்ச உடனே மிகப்பெரிய தனிமைப்பத்தலுக்கு அவர் ஆளாக்குறாரு. அந்த நிலைமையில யாரையும் யோசிக்கிறாங்க, யாரு போய் இதை போய் சால்வ் பண்றது, அல்லது யாரு போய் பார்த்தாலும் அவங்க மேலேயும் ஒரு சட்டம் பாயன்ற ஒரு சிறைச்சாலை நோக்கி போக வேண்டிய ஒரு நிலைமை வரும்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அதுல முதலாளா போய் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாடுகிறோன்னு சொன்னது அன்னைக்கு மருத்துவர் ஐயா தான். நேரா சிறைச்சாலை வாசல்லையே போயிட்டு அங்க நின்று அவருக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருந்து அந்த அந்த அரசியல் களத்தையே மாத்தினவரு, கலைஞருக்கு திரும்ப ஒரு தெம்ப கொடுத்தது வந்து அன்னைக்கு டாக்டர் ஐயா தான். அப்ப அந்த தவறை இவர் செய்யாம போயிருந்தா அன்னைக்கே இந்த திமுக ஒரு குற்றவாளியா மேம்பால ஊழல்ல ஒரு மிகப்பெரிய சரிவை செஞ்சிருக்கோம் இல்லையா சார்? இல்ல, அதாவது இதுல வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞரை நள்ளிரவு 1 மணிக்கு போய் ஜெயலலிதா கைது பண்ண வேண்டிய அவசியம். அதாவது கலைஞர் மேல வந்து சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது வேறு, பழி வாங்கும் விதமா எடுக்கிற நடவடிக்கைன்றது வேறு. விடிய காலம் 6 மணிக்குள்ள கலைஞர் கருணாநிதி தப்பிச்சு ஆஸ்திரேலியா ஓடி போயிட போறது இல்லை. சரி, அல்லது வந்து இந்த மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட தாவூத் இப்ராஹிம் குரூப் தப்பிச்சு ஓடி குவைத்துல, துபாயில, பல நாடுகள் இன்னைக்கு தஞ்சமாயிட்டு இந்திய அரசுக்கே வந்து கண்ணாமூச்சி காட்டிட்டு இருக்காங்கல்ல. அப்படி கலைஞர் செய்ய முடியாது. காலையில பொறுமையா கலைஞர் அரெஸ்ட் பண்ணியிருந்தா டாக்டர் ஐயாவும் போக வேண்டிய அவசியம். ஏன்னா இது ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கை. ஜெயலலிதாவுடைய தான் தோன்றித்தனமான செயல்.
அது ஜெயலலிதா நடத்திய ஆணவம். அது ஜெயலலிதா தான் என்ற அகந்தையில பண்ணது. அதனாலதான் அன்னைக்கு ஜெயலலிதா கூட கூட்டணியில் இருந்தாலும் கூட அந்த கூட்டணி ஒப்பந்தத்தின்படி ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஜெயலலிதா கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம அன்னைக்கு போய் கலைஞருக்கு டாக்டர் ஐயா போய் ஆதரவா நின்ன பின்னாலதான் மற்ற ஜனநாயக சக்திகள் ஆதரவு கொடுத்தாங்க. அதனால நாம என்ன பண்றோம்னா, ஜனநாயக விரோத போக்க டாக்டர் ஐயா கண்டிப்பதுங்கிறது வேறு, ஜெயலலிதா சட்ட ரீதியா நடவடிக்கை கருணாநிதி மீது எடுப்பது என்பது வேறு. ஆனா தான் தோன்றித்தனமாக பழிவாங்கும் நோக்கில் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் அரசியலுக்கு உகந்ததல்ல, அது அரசியல் நாகரிகம் இல்லை. ஆனா அந்த இடத்துல போய் டாக்டர் ஐயா கலைஞர் கருணாநிதியை ஆதரித்தது முழுக்க முழுக்க இன்று வரை சரி. அதுதான் நான் என்ன கேட்கிறேன், இந்த ஆலந்தூர் பாரதிக்கு இல்ல அந்த ஆலந்தூர் பாரதிக்கு அன்னைக்கு ஜெயலலிதா கட்சியோட கூட்டணியில இருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அன்னைக்கு கலைஞர் கருணாநிதியை நள்ளிரவுல கைது செய்தது தவறு அப்படின்னு போய் அன்னைக்கு சிறைச்சாலையில கலைஞரை பார்த்து, கலைஞருக்கு அதாவது தன்னம்பிக்கைக்கு பெயர் போன கலைஞருக்கு அன்னைக்கு தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டிய இடத்துல டாக்டர் ஐயா தான் இருந்தார். அந்த உண்மை தெரியாம, அது என்ன நடந்ததுன்னு புரியாம, அல்லது தெரிஞ்சும் மக்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக ஆலந்தூர் பாரதி போன்றவங்க இன்னைக்கு டாக்டர் ஐயாவை ஜாதியவாதின்னு சொல்றாங்க இல்லையா. இவங்க வந்த பின்னாலதான் ஜாதி கலவரம் மூண்டுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை மீண்டும் ஒரு ஜாதி பிம்பத்துக்குள் கொண்டு போய் திணிக்கணும். ஏன்னா இப்பதான் வன்னியர் சங்கத்தினுடைய மே 11 வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு அனைத்து சமூகத்தை சார்ந்த தலைவர்கள், ஏன் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள், வேல்முருகன் உள்ளிட்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் அழைப்பதல் கொடுத்து அந்த மாநாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆக எங்க இவங்க மேல இருக்கிற அந்த இவங்க ஏற்கனவே கட்டமைத்து வைத்திருக்கின்ற அந்த பொய்யாக பிரச்சாரம் செய்து வைத்திருக்கின்ற பாமக ஜாதி கட்சி என்ற ஒரு பிம்பத்தை இவர்கள் தகர்த்து விடுவார்கள் என்ற பயத்துலதான் இந்த ஆலந்தூர் RS பாரதி முதலே கூப்பாடு போடுறோம். இந்த ஆலந்தூர் RS பாரதி சொன்ன அடுத்த நிமிடம் இந்த ஆலந்தூர் பாரதி பேட்டி கொடுத்ததுக்கு பின்னால திருமாவளவன் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பது போலவும் பேசுறாரு, திமுகவுக்கு எதிராக இருப்பது போலவும் பேசுறாரு. இப்ப திமுகவும் திருமாவளவனும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்குள்ள வேற முடிஞ்சு போச்சு அப்படின்னா அடுத்து இப்ப ஆலந்தூர் RS பாரதி பேசுறத திருமாவளவன் பேசுவார். அதன் மூலம் வன்னியர் அல்லாத மக்களுடைய வாக்குகளை வாங்கி மீண்டும் கோட்டைக்கு போய் சாராயம் வைக்கலாமா அப்படின்னு தான் திட்டம் போடுறாங்க. வேற ஒன்னும் கோட்டைக்கு போய் வேற ஒன்னையும் சாதிக்க போறது இல்லையே. இல்ல, சாராயம் வைக்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை சார். அது கள்ள சாராயமா இருக்க கூடாதுன்றதுதான் மக்களுடைய முழு கவனமும் அதில் தான் இருக்குது. ஏன்னா எப்படிதான் நீங்க சொன்ன மாதிரி சாராயம் வைக்கிறதா இருக்கட்டும், கள்ள சாராயம் வைக்காம இருக்கணும் நம்ம வேண்டிப்போம். அதாவது சமூக விரோதிகள் விற்கிற கள்ள சாராயம் மட்டும்தான் இருக்கக்கூடாது. ஆனா அரசனுடைய ஆதரவோட கள்ளச்சாராயம் விற்கலாம். ஏன்னா டாஸ்மாக்ல கொள்முதல் பண்ணி வருகின்ற அந்த பீர் பிராந்தி போன்ற மது வகைகளை விட டாஸ்மாக் கொள்முதல் பண்ணாம மறைமுகமா டாஸ்மாக் வரைக்கும் வருது, அதுவும் கள்ளச்சாராயம் தானே அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. அந்த அந்த டாஸ்மார்க்ல இருந்து கட்டக்கூடிய அந்த வரி இல்ல சமீபத்துல ஏமாத்துறாங்க. சமீபத்தில் அமலாக்கத்துறையுடைய அறிக்கை தான் அதை அப்படிதான் சொல்லுது. ஏன்னா பதிவேடு இல்லாம பெரிய ஒரு ஊழல் நடந்ததா சொல்லப்படுது. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல சார். இப்போ அதை பத்தி இல்ல சார், அதை பத்தி ஏற்கனவே சவுக்கு சங்கரும் சொல்லியிருக்காரு. அந்த கள்ளத்தனமா வர எப்படி டாஸ்மார்க்கு போகுது, அதை எப்படி சேல் பண்றாங்க, அதை எப்படி கொண்டு போய் அந்த பிளாக் மணி ஒயிட் ஆக்குறாங்க அப்படிங்கறத பத்தி சவுக்கு சங்கர் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ தொல் திருமாவளவன் அந்த செய்தியில திமுகவை ஒரு பக்கம் மிரட்டுற மாதிரியும் இருக்கு, இன்னொரு பக்கம் தனக்கான இருப்பை காட்டுகிற மாதிரியும் இருக்கு. இப்போ அந்த அரசியல், அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த நிர்வாகிகளுடைய அரசியல் போக்கு என்பது இவருடைய புலம்பலுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலோட அவர் இருக்க மாதிரி தானே சார் தோணுது. ஏன்னா யாருமே அவருடைய கொள்கைக்கு நேர்மாறதான் செயல்படுறாங்க அவங்க நிர்வாகிகள்லாம். உதாரணமா சிந்தனை ஒரு நிர்வாகி இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா, திருமிகு ஸ்டாலின் அவர்கள் அம்பேத்கர் அளவுக்கு ஒரு பெரிய தியாகின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு.
அதை எந்த வகையிலும் தொல் திருமாவளவன் கண்டிக்கல. இந்த மாதிரி நம்மள மீறி இவங்க எல்லாம் பேசுறாங்களேன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்குமா சார்? அம்பேத்கர் அளவுக்கு ஸ்டாலின் தியாகியாமா? ஆமா, சுந்தர் செல்வன் சொன்னதா வேற ஒரு செய்தியில வேற ஒரு யூடியூப்ல நண்பர் ஒருத்தர் பேசியிருக்காரு. இல்ல உண்மையிலேயே வெளிப்படையாவே வந்திருக்கு அந்த நிகழ்வு. அப்ப நான் என்ன கேக்குறேன், அப்ப இவ்வளவு நாள் வந்து அம்பேத்கரை நாம தான் தியாகின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ? அப்ப இவ்வளவு நாள் அம்பேத்கரை நாம தான் தியாகின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க இப்ப அம்பேத்கரை வந்து அவங்களே இப்ப இவ்வளவு கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? அம்பேத்கருக்கு சமமா ஸ்டாலின் அவர்களை நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் போனது வந்து திருமாவுக்கான ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்திருக்குமான்றதான் நான் உங்ககிட்ட எடுத்துன்னு வரேன். இல்ல, அடுத்த தேர்தலில் சீட் கொடுக்கலாம், அவர் திமுகவில் சேர்ந்து எம்எல்ஏ ஆகலாம்னு அவர் பேசிட்டு இருப்பார் சார். ஒரு ஒப்பீடு வேணாமா? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அம்பேத்கருக்கும் ஸ்டாலினுக்கும். அம்பேத்கருடைய போராட்ட வரலாறு என்ன? அம்பேத்கர் எப்படி போராடினாரு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 356வது சட்டப்பிரிவு ஆட்சிகளை கலைக்கக்கூடிய சட்டப்பிரிவு வந்து அவரே அந்த சட்டப்பிரிவு உருவாக்கி இருந்தாலும் கூட அது டெட் ஹார்ஸ் அப்படின்னாரு, செத்த குதிரையா தான் இருக்குன்னாரு. காங்கிரஸ் கட்சி முதல்ல அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு மாநில சர்க்காரை கலைக்கும் போது அதை கண்டிச்சு அவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வர்றாரு. யார்? அம்பேத்கர். காங்கிரஸ் கட்சி மந்திரி சபையில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வர்றாரு. அந்த அம்பேத்கருக்கு இணையா கொண்டு போய் ஸ்டாலின்ல வைக்கிறாங்க. ஸ்டாலினை கொண்டு அம்பேத்கருக்கு இணையா வந்து சிந்தனை செல்வன் பேசுறாரு அப்படின்னா இவங்க வந்து அம்பேத்கர் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்துகின்ற மோசமான பிழைப்புவாதி ஆயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அது திருமாவளவனுக்கு புலம்பலா இருக்கலாம், அல்லது இன்னும் நினைச்சிருக்கலாம் திருமாவளவன் வந்து அம்பேத்கருக்கு நிகரா ஸ்டாலினா நான் மட்டும்தான் பேசணும், என்ன மீறி ஏன் சிந்தனை செல்வம் பேசினாரு நினைச்சாரான்னு தெரியல. அது திருமாவளவன் தான் விளக்கணும். சரிங்க சார். இல்ல, அது கடந்த 4 ஆண்டுகளாக திமுக கூட்டணி இருந்தாலும் கூட தனக்கான மக்களுக்கான அல்லது தன் மக்களுக்கு ஏற்பட்ட பல கொடுமைகளுக்கு விமர்சனம் வந்து இந்த திமுக அரசால் கிடைக்காத அந்த மன உளைச்சல்ல கூட அவர் பேசுறதுதான் நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க வந்து திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கணும். இல்ல, அப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கலையே, பண்ணிருக்கணும். நெருக்கடி கொடுக்குற இடத்துலயே நீங்க வரலையே, நீங்க டிமாண்ட் பண்ற இடத்துக்கே வரலையே. ஆமா, நீங்க அவங்க சொல்றது கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க. நீங்க வந்து துண்டை உதறி தோல்ல போடுற நிலைமையில் நீங்க இல்லையே, துண்டை இடுப்புல தானே கட்டிட்டு நிக்கிறீங்க. எப்படி நீங்க வந்து அவங்க கிட்ட கேட்க முடியும்? நீங்க முழுக்க அவங்கள சார்ந்தே நின்றுட்டீங்க. எல்லாரும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் மட்டும்தான் வந்து பானை சின்னத்துல போட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் திமுக உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டு நீங்க எப்படி போய் அவங்களை டிமாண்ட் பண்ண முடியும்? விசுவாசமா இருக்காங்க சார் அவங்க. இல்ல, நீங்க பானை சின்னத்துல போட்டிட்டு இருந்தா நாளைக்கே கூட திமுக அரசை எதிர்த்து உங்க 4 எம்எல்ஏ வெளியே வரலாம். நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு தனியா போட்டிருந்தா நீங்க திமுக கூட்டணியை உதறிட்டு வெளியே வரலாம். இன்னைக்கு திமுக கூட்டணி உதறிட்டு உங்க எம்எல்ஏக்கள் வெளியே வந்தா அவங்களுக்கு பதவி பறி போயிடும். மிஸ்டர் வேல்முருகன் அப்படிதான் மடுவுட்ல வந்து உதயசூரன் சின்னதான் இருந்தாரு. இனிமே வந்து அந்த எம்எல்ஏ பதவி முடிகிற வரைக்கும் அந்த திமுக கூட்டணி விட்டு வெளியே வர முடியாது. இல்ல, அது திட்டமிட்டு என்னைக்கு நீங்க அவங்க சின்னத்துல போட்டிடுறதுன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்களோ அன்னைக்கு அவங்க உங்களை அடிமையாக்கிட்டாங்க. முடிஞ்சது. நீங்க ஆண்மகனா இருக்குன்னா நீங்க தனியான சின்னத்துல உங்க கட்சிக்கு போட்டிட்டு இருக்கணும். நீங்க உங்களுடைய சின்னத்துல போட்டிட்டு இருந்தா நீங்க வந்து திமுக அரசை தைரியமா எதுக்கலாம், உங்களுக்கான கோரிக்கையை டிமாண்ட் பண்ணலாம், நீங்க அவங்கள வந்து நெருக்கடி கொடுக்கலாம். நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துக்கே நீங்க போகலையே. இல்ல, அந்த ஒரு சூழ்நிலை கதியா அவங்க இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்க இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏவுமே திருமாவுடைய அந்த கருத்துக்கு ஒத்து போகக்கூடிய நிலை இல்லைன்றது வெட்டாளிச்சமா தெரியறது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவுடைய கூட்டணியில இவங்களுக்கான வாய்ப்புன்றது குறைஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த விஷயம், பாமக திமுகவை நோக்கி நகரக்கூடிய அந்த நகர்வுகள் ஒரு லேசா கொஞ்சம் அசைச்சு பார்த்திருக்குமா சார்? இல்ல, பாமக வந்து திமுகவோட நோக்கி நகர்ந்ததா இல்லையாங்கிறது இன்னும் சரியான தகவல் கிடையாது.
ம். ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க இதை சொல்லிட்டு இருக்காரு. ரவீந்திரன் துரைசாமி தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. திமுகவுக்கும் வந்து தன்னுடைய கதவை வந்து டாக்டர் ஐயா திறந்து வச்சிருக்காரு அப்படின்னு. அப்படி ஒண்ணு இது வரைக்கும் திமுக கூட கூட்டணியா பாமக பேசியதா தெரியல. டாக்டர் ஐயா வந்து ஒரு சரியான வந்து இது எடுப்பாரு. அதிகாரபூர்வமா எந்த ஊடகங்களும் வந்து திமுக கூட பாமக பேசுச்சு அப்படின்னு ஒரு செய்தியும் வெளியிடல. இல்ல அதை ஒட்டிதான் இன்னைக்கு முதல்வரும் ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காரு. அது ஒரு கற்பனை செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது அந்த அந்த செய்தியை ஒட்டி அதை முற்றுப்புள்ளி இருக்குமா அல்லது அந்த முற்றுப்புள்ளின்றது 1, 2, 3 தொடருமா சார்? அது திமுக கூட பாமக கூட்டணி வைக்குமா வைக்காதா? இன்னைக்கு ஸ்டாலின் வந்து நாங்க வந்து பாமக கூட கூட்டணின்னு வந்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலன்னு சொல்லிட்டாரு. ஆமா. டாக்டர் ஐயாவும் இது வரைக்கும் வந்து எந்த கருத்தையும் சொல்ல, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எந்த கருத்தையும் சொல்ல. இவ்வளவு நாட்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு, அனைவருக்கும் வந்து சமூக நீதி அடிப்படையில் இட பங்கீடு, இதுக்காக வந்து திமுக அரசுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டு திடீர்னு எந்த ஒரு கோரிக்கையும் இல்லாம திமுக கூட பாமக கூட்டணி வைக்குமா அப்படிங்கிறது $1,000,000 கேள்வி. அதனால ஊடகத்தில் இருக்கிறவங்க ஆளாளுக்கு ஏதோ ஒரு குழப்பணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கூட்டணி சம்பந்தமா பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா எந்த முடிவுமே எடுக்கலன்ற செய்தி தான் வருது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸே என்ன சொல்லியிருக்காரு, நாங்க அவசரப்படல, இன்னும் வந்து தேர்தல் வர்றதுக்கு பல மாதங்கள் இருக்குது, அதுக்குள்ள கூட்டணி பத்தி நாங்கே முடிவு எடுக்கணும், நாங்க எப்ப அதை அறிவிக்கணும் அப்ப நாங்க அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால எது வேணாலும் நடக்கலாம். அப்ப நாம இன்னைக்கு என்ன பேசணும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஊடகங்கள்லாம் எதை பத்தி பேசுறீங்க? கடந்த 4 ஆண்டுகள்ல திமுக அரசு என்ன செஞ்சாங்க, 2021 எவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, அந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றி, 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பேசினாங்க, 2021 தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருடைய தனி மனிதனுடைய சராசரி ஆண்டு வருமானம் என்ன, இன்னைக்கு தனி மனித சராசரி ஆண்டு வருமானம் என்ன, தமிழ்நாட்டில் இந்த தனி மனித சராசரி ஆண்டு வருமானம் உயர்ந்து இருக்கிறதா, அந்த உயர்ந்த வருமானம் இவருடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதா? ஏன்னா பேரறிஞர் அண்ணாவே சொன்னார்ல, பேரறிஞர் அண்ணா மனிதனுடைய அத்தியாவசிய தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம்னார். 50 ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் இது சாதிச்சிருக்கா? 60 ஆண்டுகளை தாண்டி திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்துறாங்க. இந்த திராவிட இயக்கத்தை ஆட்சி கொண்டு உட்கார வச்சவர் பேரறிஞர் அண்ணா. அவர் சொன்ன அந்த உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இத வந்து இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சிகள் சாதிச்சிட்டாங்களா? அப்ப இவ்வளவு நாள் இவங்க சாதிக்கல அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு, அப்ப இவங்க ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இந்த ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்க, தமிழ்நாடு உருட்டு. அதை விட்டுட்டு இவங்க பரபரப்பு செய்திகளுக்காக விஜய் டிவியுடைய காம்பியர் எத்தனாவது கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்கும் அந்த அந்த பிரியங்கா கல்யாணம் பண்ணவங்களுக்கும் என்ன வயது வித்தியாசம், அவங்களுக்கு எவ்வளவு கோடி சொத்து இருக்குது, இவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணாங்க, எவ்வளவு வரதட்சணை கொடுத்தாங்க, ஆமா இவங்க ஏன் டைவர்ஸ் பண்ணாங்க, பிரியங்கா யார் கூட எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க, இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? இப்ப திருமாவளவன் சொல்ற கருத்தை கூட ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்ப பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவோ அன்புமணி ராமதாஸோ ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா விவாதத்துக்கு எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து அரசியல், மக்களோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப பிரியங்கா விஜய் டிவியில இருக்கிற அந்த காப்பியர் பிரியங்கா கல்யாணம் பண்றதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை? அதான் 2 பேருக்கு இடையில உள்ள பிரச்சனை சார். ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய பையனுக்கு என்ஜினியரிங் கவுன்சிலிங் டேட்டு டிக்ளேர் பண்றாங்க. அந்த செய்திய தினத்தந்தி பத்திரிகை என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த குறிப்பிட்ட தேதியில வந்து பொறியியல் கலந்தாய்வு துவங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி செய்தியா ஒரு பத்திரிகையில ஒரு ஓரமா போட்டிருக்கான் தினத்தந்தி. அதுல ஹெட்டிங்ல என்ன போட்டிருக்கான் தெரியுங்களா? நயன்தாரா பிரபுதேவா உறவில் விரிசல். இது ரொம்ப நாட்டுக்கு தேவையா? அதை பத்தி அவங்க 2 பேருமே கவலைப்படல.
நயன்தாராவும் கவலைப்படல, பிரபுதாவும் கவலைப்படல. இவங்க அவங்கள இல்ல கவலைப்படுறாங்க. இன்னி வரைக்கும் அந்த பத்திரிகையினுடைய தரம் அந்த லெவல் தான் சார் போகுது. அது மட்டும்தான், அதுதான் தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 பத்திரிகைன்னு வர சொல்றான். மக்கள் அதான் சார் விரும்புறாங்க. இல்ல சார், அந்த மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படும் சார். சார், மக்களை திசை திருப்புறது இந்த ஊடகங்கள், இந்த பத்திரிகைகள், இந்த திரைப்படம், இதெல்லாம் மக்களை திசை திருப்புறாங்க சார். கதாநாயகி கற்பழிக்கிற காட்சி திரைப்படத்துல வைக்கணும் எந்த மக்கள் சார் அந்த டைரக்டர்கிட்டயே தயாரிப்பாளரே கேட்டாங்க? யாராவது கேட்டிருக்கிறோமா? இல்ல இல்ல. அப்புறம் எப்படி மக்கள் கேட்கறாங்கன்னு சொல்றாங்க? அது நயன்தாரா பிரபுதேவா உறவுல விரிசல்ங்கிறது அவ்வளவு பெருசா போடுறீங்க. லட்சக்கணக்கான பெற்றோர்கள், மாணவருடைய கனவு பொறியியல் படிப்பு, அந்த பிஇ கலந்தாய்வு, நீங்க அதெல்லாம் ஹெட்டிங்ல போட்டிருக்கணும். அப்படி போட்டு ஒரு பத்திரிகை நடத்தீங்கன்னா அந்த நாடு உருப்பிட்டு இருக்கும். இல்ல, நல்லது சார். உங்களுடைய அரிய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. வருகின்ற தேர்தல் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய மாற்றமாக அமைய வேண்டும் என்ற உங்களுடைய நல்ல எண்ணம் ஈடேற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.